அன்னை மரியாவின் முகம் துன்பத்தில் துவளா முகம். நள்ளிரவில் சுடுகாட்டுக்குள் நடந்து செல்லவே தயக்கம் காட்டும் ஆண்களுக்கு மத்தியில் எவ்வித பயமும் இன்றி எவ்வித சலனமும் இன்றி இரவு பகலாக சுடுகாட்டிலே தங்கி சடலங்களுக்கு எரியூட்டும் பணியை செய்து வருகிறார் போடியின் பிதாமகள் என்று அழைக்கப்படுகிற முருகேஸ்வரி. தேனி மாவட்டம் போடி நகராட்சிக்கு உட்பட்ட எரிவாயு மயானத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய 1890 சடலங்களை தொட்டு தூக்கி எரியூட்டியுள்ளார். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்து இறுதி மரியாதை செலுத்தி இருக்கின்றார். யார் இந்த முருகேஸ்வரி? மதுரைக்கு அருகில் உள்ள ஆனையூர் என்ற இடத்தில் பிறந்த இவர் போடியில் இருக்கின்ற ஒருவருக்கு மனம் முடிக்கப்பட்டவர். தன்னுடைய கணவரோடு சேர்ந்து சலவை தொழிலிலே ஈடுபட்டு வந்தவர்கள் வறுமையின் கோர பிடியிலே சிக்கிய தொழிலிலிருந்து விலகி வேறேதாவது தொழில் செய்வதற்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தவர்கள். 2 மகன்களோடு நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தவருக்கு போடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே எரிவாயு மயானம் அமைக்கப்படுகிறது, வேலை செய்ய ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தவுடன் அங்கே அவர்கள் சென்று அந்த வேலையிலே சேர ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிறிய அறையிலே அங்கே தங்கி அந்த சடலங்களை எரியூட்டுவதற்கான பணியை மேற்கொள்கிறார்கள். நாட்கள் கடந்து செல்கிறது. முருகேஸ்வரியினுடைய கணவர் உடல் நலமின்மையால் இறந்து போகிறார். 2 மகன்களையும் படிக்க வைத்து கொண்டிருந்த சூழலிலே தன்னுடைய கணவரின் பணியை அவர் தொடர்ந்து செய்ய மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார். துன்பம், துயரம், வேதனை, கவலை, கண்ணீர் எல்லாம் ஒன்று சேர அந்த பெண்மணியை சுற்றி வளைக்கின்ற பொழுது அவர் துவண்டு விழாமல் துவளாமல் எழுந்து நின்று துன்பத்தின் நடுவிலே வாழ முற்படுகின்றார். அப்படி வாழ்ந்ததால் தான் தன்னுடைய குடும்ப சுமையை எல்லாம் இறக்கி வைத்து அந்த மயானத்திற்கு வருகின்ற எல்லா சடலங்களை தானே தூக்கி எரியூட்டி புதைத்து இறுதி மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். சகல துறைகளிலும் ஆணுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த சுடுகாட்டிலே இரவு பகலாக பணி செய்து கொண்டிருக்கிற இந்த முருகேசி போடி நகரினுடைய பிதாமகள் என்று பெருமையோடு பேசப்படுகிறாள். இந்த பெண்மணியினுடைய முகம் துன்பத்தில் துவழ்ந்து போன முகம் அல்ல, மாறாக துன்பத்தில் துவளா முகம் என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், துன்பத்தில் துவண்டு போயிருந்தால் இன்று இத்தனை முகங்களும் சடலங்களாக வருகின்ற பொழுது அவர்களை அவர் தூக்கி இருக்க மாட்டார். அவருடைய முகம் துன்பத்தில் துவண்டு போயிருந்தால் போடி நகரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை முகங்களும் இவருடைய முகத்தை பற்றி பேசி இருக்காது. நீங்களும் நானும் துன்பத்தில் துவண்டு போயிருந்தோம் என்று சொன்னால் இந்த முருகேஸ்வரியினுடைய முகம் கூட நமக்கு இல்லாமல் போய்விடும். அன்பிற்கு இனியவர்களை, மே மாதாவின் வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே அன்னை மரியாவிடத்தில் விளங்கிய மிக அற்புதமான ஒரு முகத்தை நான் அடையாளப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். துன்பம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவானது. உளவியல் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பங்கள் என்பது எல்லோருக்குமே வர வேண்டிய வந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வு பெட்டகமாகத்தான் இருக்கிறது. உளவியலாளர்கள் சொல்வார்கள், பச்சிளம் குழந்தை, குளவி பருவம், முன்பின் பிள்ளை பருவம், பின்பிள்ளை பருவம், வளரிளம் பருவம், இளம் பருவம், நடுவயது பருவம், முதிர் வயது பருவம் என்று சொல்லி மனித வாழ்க்கையை 8 வகைகளிலே அவர் பிரிக்கிறார்கள். இந்த 8 வகையான மனித பிரிவுகளிலுமே துன்பம் என்பது இருக்கத்தான் செய்கிறது.
பிறந்த குழந்தைக்கு துன்பம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இறக்கும் தருவாயில் இருக்கிற முதியவருக்கு துன்பம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லோருக்கும் துன்பம் என்பது பொதுவானதுதான். ஆனால் அந்த துன்பத்தை யார், எப்படி, எதற்கு, எந்த நோக்கத்திற்காக கையாண்டு துன்பத்திலே துவண்டு விழாமல் துன்பத்திலிருந்து மீண்டு யார் எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் துன்பத்தை வெற்றி கண்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அன்னை மரியா என்பவர் துன்பத்தில் துவண்டு போனவர் அல்ல, மாறாக துன்பத்தை துவளாமல் பார்த்த முகமாக அவர் அங்கே பார்க்கப்படுகின்றார். ஏனென்றால் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது மிக அதிகமாக இருந்தது. தான் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பு போகிறேன் என்று வானதூதரால் சொல்லப்பட்ட பின்பு தனக்கு மன ஒப்பந்தமான கணவரான சூசையப்பர் அவரை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மிகப்பெரிய துன்பம் அன்னை மரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் அன்னை மரியா அந்த துன்பத்தில் துவளாமல், கடவுள்தான் என்னை அழைத்திருக்கிறார், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை வழிநடத்துவார் என்று அவர் நினைத்ததால் தான் அந்த துன்பத்தை கடந்து அந்த துன்பத்தில் துவண்டு போய் விழாமல் எழுந்து நடந்து சென்றவராக நாம் இன்று பார்க்கிறோம். சிந்தனை: அன்னை மரியாவின் முகம் துன்பத்தில் துவளா முகம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா துன்பங்களும் ஏதோ ஒரு நாள் மறைந்து போய்விடும் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அன்னை மரியாவிடத்தில் விளங்கிய இந்த துன்பத்தில் துவளா முகம் நம்முடைய முகமாகவும் ஒரு நாள் மாறும். யார் ஒருவர் துன்பத்தை ஒரு பொருட்டாக எண்ணாது, இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்று அதை கடந்து செல்ல முயற்சி செய்கிறோமோ அவர்களால் மட்டும்தான் துன்பத்தில் துவளா முகத்தை பெற முடியும். எப்படி துன்பத்திலே முழுவதுமாக மூழ்கி போயிருந்த அந்த பெண்மணியான முருகேஸ்வரி துன்பத்தை துவளா முகமாக தன்னுடைய முகத்தை மாற்றியது போன்று நாமும் நம்முடைய முயற்சியால், பயிற்சியால், பக்தி முயற்சிகளால் கடவுளிடத்திலே வேண்டுவோம். அன்பு ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களிலே நான் துவண்டு போய் விழாமல் உம்முடைய தாய் மரியாவை போன்று துன்பத்தில் துவளா முகத்தை பெற்றிட அருள் தாரும்.